வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் இன்னைக்கு திரு நாடி சரவணா அவர்கள் நடத்தும் பிரபஞ்ச ஆராய்ச்சி குழு ஜோதிட ஆராய்ச்சி குழு மையத்தில் இன்றைக்கி விழா நாயகராக இருக்கிறீங்க. எல்லோரும் தான், நீங்கள் எல்லோரும் விழா நாயகர்கள் தான். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா சுகத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா நீங்கள் யாருக்கிட்ட ஜோதிடம் படிக்கிறீங்களோ, ஜோதிடர்கள் இன்றைக்கி அநேக பேர் இருக்காங்க. சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறத நோக்கி இலக்கை நோக்கி இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லா வீட்டுக்குமே இன்றைக்கி அவசியம் தேவைப்படுது. நம்ம முறையாக சிலது இல்லாதனால நம்ம இன்றைக்கி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போது நம்ம குரு நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. இதில் நீங்கள் மிகச்சிறந்த குருவை தேர்ந்தெடுத்துக்கு நான் பெருமையாக சொல்லுவேன். என்னுடைய நண்பர் சாதாரணப்பட்ட இதில், அதாவது அதுக்கு ஒரு முதல் அடிப்படை என்னென்னா, நாம் வளர்கிறதையும் நம்மளை நல்லபடியாக அரவணைச்சி நம்ம லைஃப் நல்லது கெட்டதையெல்லாம் பார்த்துக்கிறதுல மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு யாருக்கு இருக்குன்னா நம்ம தாய் தகப்பனுக்கு இருக்குது. அப்போது தாய் தகப்பனை முன்னாடி வச்சு ஒரு முதல்ல நம்ம ஒரு ஆரம்பிக்க வைக்கிறதுங்கிறது பெரிய புண்ணியம். அவங்களுடைய ஆசீர்வாதம் அவருக்கு பூர்ணமாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கும். சகலமும் அவருக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும். சரிங்களா? அதனாலேயே மிகச்சிறந்த குரு அப்படின்னு சொல்லிடலாம். ரெண்டாவது, உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு சொன்னால, எதாக இருந்தாலும் தேடி பிடிச்சி போய் பார்ப்பார். ஒரு விஷயம் நாடி சரவணாவுக்கு தெரியல அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார். எத்தனை குருமார்களை பார்த்து பார்த்து படிச்சிருக்காருன்னு எங்களுக்கு தான் தெரியும். அவ்வளோ பேர் யாருக்கிட்டாவது ஒரு விஷயம் கிடச்சிதுன்னா அந்த விஷயத்தை போய் டக்குன்னு தெரிஞ்சுக்குவார். நீங்கள் எங்கேயுமே என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நாடி சரவணா. அவர்கிட்ட நீங்கள் இது பண்ணும்போது சகல விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். எதை பற்றி கேட்டாலும் அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும், அது தெளிவாகவும் இருக்கும். புரியுதுங்களா? அப்போது ஒரு நல்ல குரு உங்களுக்கு அமைஞ்சிருக்காருங்கிறது மிகப்பெரிய உங்களுக்கு சந்தோஷம். அது வாழ்க்கையில் நல்லா பயன்படுத்துங்க. சரிங்களா? ஒரு விஷயத்தை மற்றவர்கள் கூட நாம் எப்படி அணுகிறோமோ அதுதான் நமக்கும் திரும்பி கொடுக்கும். நாம் எப்படி மற்றவங்களை நாம் அணுகிறோமோ அது ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு கொடுக்கும். ஒரு விஷயத்தை எப்படி நம்ம பார்க்குறோமோ அந்த விஷயம் அப்படித்தான் நம்மளை பார்க்கும். ஒரு இயற்கை நம்ம எப்படி அது கூட கலந்து போகிறோமோ அந்த இயற்கை நமக்கு நல்லது கெட்டதில் எல்லாத்தையும் செய்திகளாக சொல்லும். அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிற அந்த சகாசரங்கள் நாம் எந்த அளவுக்கு அது கூட மிங்கிளாகி நிற்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய ஆளுமையும் இன்பத் துன்பங்களையும் அதே குறிகாட்டும். சரிங்களா? அப்போது இதுக்குள்ளார நாம் எப்பயுமே அப்டேட்டாக இருக்கணும். ஜோதிட கருத்துக்களெல்லாம் சொன்னாங்க, நிறைய பேர் இது பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஒரு நோக்கத்துலேயும் இருங்க. பிரபஞ்சங்கிற பேரிலே பாருங்கள், எப்பேற்பட்ட இதில் ஐயா வச்சு கொடுத்துருக்காருங்க உங்களுக்கு. இதில் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதில் நீங்கள் அப்டேட்டாக இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா மாற்றங்கள் மட்டுமே மாறாதது. அப்படி நம்ம அப்டேட் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்டேட் இருக்க வரைக்கும் தான் நாம் எந்த துறையிலையும் பராமரிக்க முடியும். அப்படிங்கிறதுனால அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க, இது பண்ணிகிட்டே இருங்க. அந்த அப்டேட் பண்ணுறதுக்கு சகலமும் இவரை விட குரு வேறு யாரும் இல்லை. எதை பற்றி கேட்டாலும் அற்புதமாக சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? அதனால் நல்லா சிறப்பாக இது பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விழா வச்சு உங்களுக்கெல்லாம் சான்றிதழ் கொடுக்கணும் அப்படிங்கிற இதுக்குள்ள இது பண்ணியிருக்கோம். அது ஒரு இன்றைக்கி தான் ஆரம்பிக்குதுன்னு இல்லை, நீங்கள் 6 மாதமாக அவர் கூட தொடர்பில் இருந்து எல்லாம் இது பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் சகலமும் அவர்கிட்ட தெரிஞ்சு எல்லாம் இது பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இறைவன் மூலிமா கிடைக்கட்டும். குரு மூலியமாகவும் எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். சான்றோர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நான் அவங்களுக்கு சார் தான் முதல்ல எல்லாருக்குமே இவர் முதல் ஆசான்னு சொல்கிற விஷயத்த அவர் இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருந்தா அவர் இந்த நிலைக்கு உயர்ந்திருப்பார்னு பாருங்கள். சரிங்களா? ஏன்னா ஒரு குரு எந்த குருவை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம உயர்வு இருக்குங்கிறது வாழ்நாள் பூரா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்தது தான், எந்த துறையாக இருந்தாலும். அப்போ அவர் முதல் குரு அவர் உட்காந்து இன்றைக்கி சபையில் உட்காந்து இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாருங்கிறது மிகப்பெரிய கொடுப்பனை. அதுக்கு முழு தகுதியுடையவராக சார் இருக்கார். அதே மாதிரி தான் நம்ம ராஜநிலை ஆசான் திரு ராஜசேகர் ஐயா அவர்கள். அவர் எங்கே போனாலும் அவள் ஜாஸ்தி இருக்க முடியாது, அவருடைய இது பண்ணுவார். ஆனால் அவர் சரவணன் சொல்லும்போது அது அவர் எவ்வளோ தூரம் எல்லாம் நின்று பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ தூரம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவர் முன்னால் இருக்கிற அவங்க நண்பர்கள் ஜோதிட பெண்கள் எல்லாம் எவ்வளோ சிறப்பாக பேசுனாங்க. அதுதான் இங்கே பார்க்கும்போது பெண்கள் தான் நிறையா இன்றைக்கி இது பண்ண ஜோதிடம் கற்றுக்கு வர்றது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா வீட்டில் நல்லது கெட்டது பார்க்குறது நீங்கள் பெண்கள் தான்.
நீங்கள் வந்து அதை முறையாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயம், அதாவது சடங்கு சம்பிரதாயம், இந்த சடங்கு சம்பிரதாயம் வந்து இந்த 200 வருட காலமாக ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. கலப்பினர் காலத்திலேருந்து நமக்கு அந்த இது கிடைக்கவே இல்லை. தெரிஞ்சவங்களும் அவங்கவுங்க வீட்டோடு வச்சுக்கிட்டாங்க. அப்போது நீங்கள் ஜோதிடம் மூலிமா வரும்போது ஆன்மீக விஷயத்துக்குள்ளேயும் போவாங்க. அப்போது நீங்கள் சடங்குகள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் சம்பிரதாயம் என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. சடங்குங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு பாரம்பரியமாக என்னென்னலாம் சடங்குகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் சம்பிரதாயம்னு சொல்கிறது என்னென்னா உங்கள் ஜாதி வாரியாக உங்கள் மதத்தின் வாரியாக சில சடங்கு முறைகள் சம்பிரதாயங்கள் இருக்கும். அதையும் நம்ம கடைபிடிக்கணும். இதை ரெண்டையும் நீங்கள் ஜோதிடர்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். இதில் நம்ம புக்கு சரஸ்வதி மகாலில் ஒரு பழைய புக்கு இருக்குதுங்க. ஒவ்வொரு ஜாதிக்கும் உண்டான என்னென்னலாம் சம்பிரதாயங்கள் இருக்குங்கிறது இது இருக்குது, புக்கில் இருக்குது, சரஸ்வதி நூல்நிலையத்தில் இருக்குது தஞ்சாவூரில். அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதன் மூலிமா ஒவ்வொரு நமக்கு என்ன பல்வேறு சமுதாயத்துக்கு கூட தான் நான் வசிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஜாதி சடங்குகள் எல்லாம் என்னென்னு நம்ம ஓரளவு கலெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் பார்க்க வரும்போது அவங்க ரிலேட்டிவாக சில விஷயங்கள் சொல்லலாம். ரெண்டாவது அவங்க சில பேர்லாம் கேட்பாங்க. ஒரு ஜோதிடர்னு நீங்கள் உங்களை நம்பிட்டாங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லாமே கேட்டு தான் செய்வாங்க. அந்த நம்பிக்கைக்கு உண்டான விஷயம் மட்டும் இது பண்ணணும். அப்போ விஷயநாயகத்தை நம்ம தேடணும். விஷயஞானத்தை தேடுறது வந்து இந்த மாதிரி விஷயங்களாக தேடிட்டு அவங்க ஜாதிக்குன்னு இருக்கிற சம்பிரதாயங்கள் எல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு அப்டேட்டை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா முக்கியமான ஒரு விஷயம். திருமண சடங்குகள் என்ன, இறப்பு சடங்குகள் என்ன, ஒரு சீமந்தம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பஞ்சாங்க விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு சம்பிரதாய விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சவர் அப்படிங்கிறது. ஏன்னா ஜோதிடம் இன்றைக்கி நிறையா கற்றுக்கிட்டு எல்லாரும் ஜோதிடர் தான். ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி வரணும்னா இந்த மாதிரி விஷயங்களை கலந்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது நல்லா முன்னேறி வரலாம். அதுக்கு அனைத்து உதவியும் அண்ணா செய்வார். அற்புதமான ஒரு குருவோட இதில் நீங்கள் இருக்கிறீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்கலாம். சார் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக பேசி முடிச்சிட்டாரு. நிறைய விஷயம் தெரிஞ்சவர். எந்த அளவுக்கு என்னை உயர்த்தி பேசுகிறாரோ அதை விட பல மடங்கு உயர்ந்தவர் அவர். சரிங்களா? அவர் பேசுனது ரொம்ப சந்தோஷங்க. அடுத்து உட்காருங்க. அடுத்து நம்ம கொங்கனாபுரத்தை சேர்ந்த சின்னதுரை அவர்களை பேச வரும்படி அன்போடு அழைக்கிறேன். இவர் பார்த்திங்கன்னா நம்ம ராஜசேகர் ஐயா இருக்கார் இல்லைங்களா, ராஜ்நிலை ஆசான் ராஜசேகர் ஐயாவோட நெடுநாளைய நண்பர். அவர் ராஜசேகர் ஐயாவுக்கு அவர் எங்கே படிக்க போனாலும் அந்த படிக்க போகிற காலகட்டத்திலேருந்து இவரும் இருக்கார். ராஜநிலையில் ஒரு முக்கியமான ஒரு தூண் அப்படின்னு அவர் சொல்லலாம். அவங்க ஊரில் ஒரு மிகச்சிறந்த ஜோதிடர். காலையில் இங்கே ஆஃபீஸ் வர்றதுக்கு முன்னாடியே கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் வருவார். சரிங்களா சார்? பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது மேடையில் இருக்கிற ஆசான்களுக்கும் எதிர்காலத்தில் நம்ம உருவாக போகிற ஜோதிட பெருமக்களுக்கும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் முதற்கண் வணக்கம். நம்ம ஜோதிடம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது நம்ம இவர்கிட்ட கற்றுக்கிட்டது. ஏன்னா இவர் ஒரு பல்கலைக்கழகம். ஏன்னா எந்த நேரத்தில் நம்மளுக்கு தெரியாத விஷயத்தையும் இவர் வந்து சின்ன விஷயத்துக்கு கூட இந்த பாக்யராஜ் வந்து பெருசாக திரைக்கதை வசனம் பண்ணுவார் இல்லைங்க, அது மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை பிடிச்சா கூட நம்மளுக்கு பெருசாக நம்ம விவரத்தை கொடுத்து அருமையாக சொல்லிக் கொடுப்பாரு. அதோட எங்களோட ராஜநிலை மாநாடு எந்த மாநாட்டுக்குமே நம்மளுக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே பழக்கம் கொடுக்கறது, மற்ற விஷயங்கள் எல்லாமே